வணக்கம் சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் ஜெயா பேசுறேன். ஸோ இன்னைக்கு சீஸ் மேக்கப் சேனல்ல ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ. ஸோ இன்னைக்கு என்ன ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணியிருக்கேன்னா ரினியோட எவ்ரிடே ஃபேஸ் பிரைட் சீரம் என்ன க்ரீம் தான் வந்து இந்த வீடியோல ரிவ்யூ நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இது வந்து ரீசெண்டா ஹாட் அண்ட் ஹேப்பனிங் ப்ராடக்ட். ஸோ உண்மையிலே உங்க இன்ஸ்டால வந்து காமிக்கிற மாதிரி இது பிரைட்டன் பண்ணுச்சா, அந்த கொரியன் பிரைட் ஃபேஸ் க்ளோலாம் இருந்துச்சா, எல்லாமே இந்த வீடியோல உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். வீடியோ போறதுக்கு மறக்காம சீஸ் மேக்கப்க்கு லைக் பண்ணுங்க. லைக் பண்ணோம்னா ஒரு ஹை பட்டன் வரும், அதை தட்டி விட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது ஒரு குட்டி பட்டன், அவ்வளவுதான். நிறைய பேரை ரீச் பண்ண கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரினி காஸ்மெட்டிக்ஸ். ஸோ ரினியோட ஐ திங்க் இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் அப்படின்ட்டு. இது வந்து அவங்களோட எவ்ரிடே ஃபேஸ் பிரைட் சீரம் அண்ட் க்ரீம். இதுல வந்து அவங்க வச்சிருக்கிறதுல இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா சான்ஸே இருக்காது. குளுட்டத்தியான் இருக்குது, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது, கோஜிக் ஆசிட் இருக்கு. இந்த மாதிரி பயங்கரமான இன்கிரீடியன்ஸ் வச்சு இந்த ஃபேஸ் பிரைட் க்ரீமை அவங்க சீரம் அண்ட் க்ரீமை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எனக்கு இன்ஸ்டால வந்து இதோட அட்வர்டைஸ்மெண்ட் எனக்கு அமிச்சாங்க சப்ஸ்கிரைபர்ஸ், இது பாருங்க இந்த மாதிரிலாம் இருக்கு, இதை ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு இதை பார்த்தோன்னே இது ஸ்கின் கேர் ப்ராடக்டா இல்ல மேக்கப் ப்ராடக்டா அந்த மாதிரிதான் எனக்கு இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி கொரியா அந்த ரீல்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட்டா ஒன்று அப்ளை பண்ணிட்டு தான் எல்லா மேக்கப்பும் பண்ணுவாங்க. ஸோ அது மேக்கப் ப்ராடக்ட் தான் வந்து சொல்லுவாங்க. இவங்க ஸ்கின் கேர் ப்ராடக்ட் மாதிரி இது இருக்குது பாக்குறதுக்கு. ஸோ அதுதான் எனக்கு வந்து இது ஸ்கின் கேரா மேக்கப்பா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ அவங்க சொன்ன மாதிரி அந்த பிரைட்டன் எஃபெக்ட் கொடுத்தானே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோட ஃபேஸ். அந்த ஃபேஸ்ல நான் வந்து அங்க வந்து ஆக்னி மார்க்ஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து நான் அதை அப்ளை பண்றேன். ஸோ ரொம்ப அவங்க அளவுக்கு நான் அப்ளை பண்ண போறது இல்லை. லைட்டா அப்ளை பண்ணும்போது நீங்க பாருங்க, பிளெண்ட் பண்ண அது ஃபேஸ்ல வந்து அந்த பிரைட்னிங் எஃபெக்ட், பிரைட்னிங்லாம் சொல்ல முடியாது, ஒயிட்னிங் எஃபெக்டை அது கொடுக்குது. ஸோ இது எல்லாமே ஃபுல்லா இது பிளெண்ட் பண்ணவே கொஞ்சம் டைம் ஆகுது. பிளெண்ட் பண்றதுலாம் டக்குன்னுலாம் பிளெண்ட் ஆகுறது இல்லை. ஸோ இப்படிதான் இருக்கு ஃபேஸ். ஸோ ஒரு சைடு எப்படி இருக்கு, இன்னொரு சைடு எப்படி இருக்கு. இப்போ நான் இந்த சைடு ஆஃப் த ஃபேஸும் வந்து ஃபுல்லா உங்களுக்கு அப்ளை பண்ணிடுறேன். ஸோ பிளெண்டு தான் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், பிளெண்ட் ஆக டைம் ஆகுது. ஸோ அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இப்படிதான் இருக்குது பிஃபோர் என் ஃபேஸும் ஆஃப்டர் என்னோட ஃபேஸும். ஸோ நீங்க ரெண்டுமே பாத்தீங்க இல்லைங்களா, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஸோ அவங்க அந்த இன்ஸ்டா ரீல்ஸ்ல சொன்ன மாதிரிதான் அது ஒரு பிரைட்னிங்லாம் நான் சொல்ல மாட்டேங்க, சீரியஸா சொல்லுங்க. அதை பார்க்கும்போது பிரைட் மாதிரியா இருந்தது. ஒயிட்னிங் எஃபெக்ட் தான், அந்த ஃபேர் அண்ட் லவ்லி எஃபெக்ட் தான் அது கொடுத்துச்சு. எனக்கு அதை வந்து நான் பார்த்தோன்னு செம டிசப்பாயின்மெண்டா இருந்தது எனக்கு. ஏன்னா ஃபேர் அண்ட் லவ்லியே நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க இப்பதான் பேரெல்லாம் மாத்தி வேற மாதிரி போயிட்டு இருக்கும்போது ரினி காஸ்மெட்டிக்ஸ் இப்படி ஒரு க்ரீமை கொண்டு வரோம் நான் சத்தியமா நினைக்கல. ஏன்னா எனக்கு ரினி காஸ்மெட்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். இவங்க ரினி காஸ்மெட்டிக்ஸ் வந்து என்னன்னா இது இப்படி ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் எனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனா இருந்தது. இது அப்ளை பண்ணிட்டு அவங்க அந்த காமிக்கிற மாதிரி அந்த க்ளோயிங்காலாம் ஃபேஸ்லாம் கிடையாது, ட்ரை ஆயிடுச்சு. நீங்களே பாக்குறீங்களா, அப்படியே ட்ரை ஆயிடுச்சு. அதுவும் இதோட ஸ்மெல் அப்பா சாமி வாய்ப்பே இல்லை. எம்மா பயங்கர ஸ்மெல்லு. நீங்க பிரியாணி சாப்பிட கூட இந்த ஸ்மெல் தான் நடுவில் வரும். என்ன இது நம்ம பிரியாணியை சாப்பிட்றோன்ற அளவுக்கு உண்மையிலேங்க பயங்கர ஸ்மெல்லு. ஃப்ரேக்ரன்ஸை க்ரீம்ல போட்டாங்களா, க்ரீம் ஃப்ரேக்ரன்ஸ்ல போட்டாங்கிற அளவுக்கு ஸ்மெல் எல்லாம். ஐயோ, சென்சிட்டிவ் ஸ்கின்னை நினைச்சாதான் எனக்கு எப்படி இதெல்லாம் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் போட்டா பயங்கர இரிட்டேஷன் ஆகும் சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு. சரி அதை விடுங்க. இந்த எஃபெக்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த எஃபெக்ட் வந்து நம்ம ஒரு எல்லோயிஷ் டிண்டோட வந்தாதான் நம்ம சருமத்துக்கு அது நேச்சுரலா இருக்கும். இந்த ஒயிட்டன் எஃபெக்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ஆர்டிபிஷியலா இருக்குது. அடுத்தது இதை அப்ளை பண்ணும் போதே பாத்தீங்கன்னா ஒழுங்காவே அப்ளை ஆகல. ரொம்ப நேரம் நான் பிளெண்ட் பண்ணேன். உங்களுக்கு வந்து டக்குன்னு நான் வந்து வீடியோ காமிச்சேன் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி, இல்லைன்னா ரொம்ப நேரம் நான் பிளெண்ட் பண்ணேன். பிளெண்ட் பண்ணியும் பாத்தீங்கன்னா யூனிஃபார்மா பிளெண்ட் ஆகவே இல்லை. அங்கங்க கொஞ்சம் பேட்சியா தான் இருந்தது, லைட்டா பேட்சியா இருந்தது. 1 hourல பாத்தீங்கன்னா இன்னுமே பேட்சி ஆயிடுச்சு. ஒரு 1.5 hours 2 hours பாத்தீங்கன்னா இங்க கொஞ்சம் அப்புறம் இங்க இல்ல, இங்க இருக்குது, இங்க இல்ல, இங்க இருக்குது அப்படின்ற மாதிரி இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம்ன்ற மாதிரி கிரீம் அங்கங்க செட்டில் ஆகி
சில இடங்கள்லாம் அது போயிடுச்சு. என்னடா அது கரும்போன்ற மாதிரிதான் இருந்தது, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, என்ன ப்ராடக்ட் இதெல்லாம் எனக்கு புரியல. நான் ஏன் வந்து 1.5 ஆமா இது நல்லா இல்லையா, நீ ஏன் 1.5 ட்ரை பண்ணி நீங்க சொல்லலாம். என்ன விஷயம்னா இது சீரம் என்ன கிரீம், இவங்க சொல்ல வருது பவர்ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இந்த கிரீம்லயே. நீங்க பாத்தீங்கன்னா பிரைட்டன் ஸ்கின் பண்ணும், டார்க் ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் பண்ணும், இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. அப்போ அதனாலதான் நான் அதை 1.5 வாரம் ட்ரை பண்ணி எனக்கு ஆக்னே மார்க்ஸ் இருந்தது. போச்சா அப்படின்னா போல, ஒன்றும் ஆகல. வேற ஏதாவது எஃபெக்ட் வந்துச்சா இதாலனா எனக்கு பெரிய நிம்மதியே வந்து ஆக்னேவோ வேற எதுவும் ரேஷும் வரல, அவ்வளவுதான். மற்றபடி இந்த பிரைட்டனிங் ஒயிட்னிங் எஃபெக்ட் மட்டும்தான் இருந்தது. ஒயிட்னிங் எஃபெக்டும் வந்து 1 hourல வந்து பேட்சா மாறாச்சுன்னு 2 hours இன்னுமே மோசமாச்சு. 3 hoursலாம் வந்து ஃபுல்லா காலி. இது வந்து ஒண்ணு வந்து நீங்க இப்ப ஏன் ஷேட் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஆர்டிபிஷியலா தான் தெரியும். என்னை விட ஃபேரா இருக்கிறீங்க, ஒரு 2 மடங்காவது ஃபேரா இருக்கீங்கன்னா இது ஓரளவுக்கு உங்களுக்கு நேச்சுரலா தெரியும். என்னோட 3 மடங்கா நீங்க ஃபேரா இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா இது வந்து நல்லா 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 தெரியும். இது வந்து என் ஷேடுக்கும் எனக்கு அப்புறம் டார்க்கா இருக்கிற ஷேட்ஸுக்கு எல்லாமே பேட்சா தான் தெரியும். ஏன்னா அது எங்க ஷேடே கிடையாது. இது வந்து அவ்வளோ ஆர்டிஃபிஷியலா இருக்குங்க. நீங்க போட்டு நீங்க பேட்சா முகத்தை பார்க்கும்போது தான் தெரியும் என்னையா இது அப்படின்னு. இதை போட்டு நீங்க வெளில போவே முடியாது. இன்னொன்னு இதுல வைட்டமின் சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க, கோஜிக் ஆசிட், இதெல்லாம் வந்து ஸ்கின்னை வந்து யூஸ்வலா பாத்தீங்கன்னா இந்த சீரம்ஸ்லாம் வந்து ஸ்கின்னை வந்து தின்னாக்கும்பாங்க. ஸோ வெளியில நீங்க இதை நைட்ல போடுங்கன்னு தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி கிரீம் சீரம். ஏன்னா காலையில நீங்க அதை போட்டு வெளில போகும்போது டக்குன்னு உங்களுக்கு வந்து டார்க்கன் ஆகும், டேன் ஆகும். ஸோ நைட் இந்த சீரம்ஸை யூஸ் பண்ணுங்க. அப்படி நீங்க நைட்டே யூஸ் பண்ணாலும் சன்ஸ்கிரீன் ஹெவியா காலையில போட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கின் கேர் டாக்டர்ஸ். ஸோ இதை வந்து போட்டு நான் வெளில போனா முடிஞ்சது கதை என் சருமம். ஸோ அதனால இது நான் வந்து இதை நைட்டு தாங்க யூஸ் பண்ணேன். நைட்டு யூஸ் பண்ணி இதோட எஃபெக்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கதான் நான் பண்ணனே தவிர இதை ஏன் இந்த மாதிரி அட்வர்டைஸ் பண்ணாங்கன்றதே எனக்கு புரியல. ஏன் வந்து ஃபேஸ் வந்து இந்த மாதிரி ஒயிட்டன் ஆகிற மாதிரி அட்வர்டைஸ் பண்ணாங்க. இது இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இதை போட்டுட்டு வாவ் என்ன வாவ். நம்ம இந்த இதே இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் ஃபேர் அண்ட் லவ்லி மட்டும் இதை வந்து யூஸ் பண்ணாதீங்க, ஃபேர்ன்றது நம்ம என்ன சொல்றது, ஃபேரை வந்து உயர்த்தி சொல்லக்கூடாது, ஃபேர் ஒன்றும் லவ்லி கிடையாது, இந்த மாதிரி இவ்வளோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் பேசிட்டு இன்ஃப்ளூயன்சர்ஸே இதை வந்து பார்த்துட்டு போட்டுட்டு வாவ்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியல. எனக்கு வெரி டிசப்பாயிண்டட் ஃப்ரம் ரெனி. பிகாஸ் நான் வந்து ரெனி காஸ்மெட்டிக்ஸ் ஃபேனு. எனக்கு ரெனி காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே பிடிக்கும். இது வரைக்கும் எனக்கு டிசப்பாயிண்ட் ஆன ப்ராடக்ட்ஸ்ன்றதே இல்லை. ஸோ அவங்க ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரும்போது இதை அட்வர்டைஸ் பண்ண விதமும் எனக்கு பிடிக்கல. இது ஃபேஸ்லேயும் வந்து நல்லா இல்லை. மேபி இது ஒரு சீரம் க்ரீம், இது ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்னா நைட்டு போட்டுட்டு இதுக்கு ஏதாவது எஃபெக்ட் தெரியுதா, இது வந்து இவங்க சொன்னதெல்லாம் பண்ணுதா அப்படின்னா அதுவும் எனக்கு 1.5 வாரத்தில் எதுவுமே பண்ணலை. ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபேக்கா இருந்தது, அவ்வளவுதான் சருமத்துல. ப்ராடக்டா அவங்க வந்து இதை பண்ணியிருக்கலாம். பட் ஏன் இந்த மாதிரி ஃபேஸ் எந்த இன்கிரீடியன்ட் வச்சு இது இந்த அளவுக்கு ஒயிட்டன் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. பட் நாட் அட் ஆல் நைஸ். இதை வச்சுட்டு வெளியிலலாம் போக முடியாது. மேபி நைட்டு போட்டுட்டு ரிசல்ட்ஸ் வருதான்னு வேணா பார்க்கலாம். அவ்வளோதான். நீங்கள் வெரி டிசப்பாயிண்டட் க்ரீம், அவ்வளோதான். ஒன்றுமே பிடிக்கல. நான் ஃபேஸ் அதுதான் போட்டிருக்கேன். நான் என்னன்னா நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா, அதை தான் போட்டிருக்கேன். அதை போட்டுட்டு கன்சீலர் பவுடர் மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் ஃபேஸும் என் ஸ்கின் கலரும் கையும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸு, எவ்வளோ ஆர்டிஃபிஷியலாக இருக்குன்ட்டு. ஸோ இதுதான் என்னோட ரிவ்யூ. என்ன சொல்கிறது, ஒரே புலம்பல் ரிவ்யூ, அவ்வளோதான். இன்கேஸ் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, நான் வாங்கியே ஆவேன் அப்படின்னீங்கன்னா நான் எந்த லிங்க்ல வாங்கினோ டிஸ்கிரிப்ஷன் பாரில் போட்டுடுறேன். அவ்வளோதாங்க. நான் உங்களுக்கு கையில கூட போட்டு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் எவ்வளோ ஆர்டிஃபிஷியலாக இருக்கு பாருங்க. ஏன்னா எல்லாருமே வந்து இதை கையில போட்டு பார்த்துலாம் வந்து காமிக்கிறாங்க. ஸோ நான் கையில போட்டு பார்த்தேன், என்னோட கலருக்கு நான் கையில போட்டு பார்த்தேன். பயங்கர ஆர்டிஃபிஷியலா, இன்னமும் வெளில இதையோ நான் அப்ளை பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதான் ரிவ்யூ. எனக்கு ட்ரை ஸ்கின்னால இது ஒண்ணுமே ட்ரை தான் ஆக்குச்சு. எந்த வித க்ளோவும் அது கொடுக்கல. உங்க க்ளோ கொடுக்கறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எனக்கு ட்ரை தான் ஆக்குச்சு. இதுல மேல ஏதாவது ஒன்று போட்டுட்டு அதுக்கு மேல போட்டா மேபி இது க்ளோயிங்கா இருக்கும். ஆனா ஆக்சுவலா இந்த ப்ராடக்ட் க்ளோ கொடுக்குதான்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அவங்களும் அந்த
எதுலையுமே க்ளோ கொடுக்குற மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை. பட் ஏன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து க்ளோ கொடுக்குற மாதிரி ஃபீல் போட்டு இது கொடுக்குதுன்னுலாம் சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு கொடுக்கல. எனக்கு ட்ரை ஸ்கின்னு செம்ம மேட்டாக இருந்தது, ட்ரையிங்காக இருந்தது. எனக்கு நைட் இதை போட்டுட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு தான் என்னால் படுக்க முடிஞ்சது. வெறுனியாலாம் இதை அப்ளைலாம் பண்ண முடியாது, வெரி ட்ரைங். ஸோ இதுதான் என்னோட ரிவ்யூ, கம்ப்ளீட் நெகட்டிவ் ரிவ்யூ. ஸோ யா, யூஸ்வலாக நெகட்டிவ் ரிவ்யூஸ்னாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறோமேன்ட்டு அது கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஸோ எஸ், இந்த ரிவ்யூ உங்களுக்குலாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருந்தா கண்டிப்பாக உங்கள் விஷயத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ட்ரை பண்ண போறீங்கன்னு இருந்தீங்கன்னா என்ன இப்போ பண்ண போறீங்க அதையும் சொல்லுங்கள். ஸோ ஒரு கான்வர்சேஷன் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நம்மளுக்குள்ள. ஓகே, வேற ஏதாவது ப்ராடக்ட் இந்த மாதிரி ட்ரெண்டிங்காக இருக்குது, இல்லை போயிட்டுருக்குது, ஹேப்பனிங்காக போயிட்டுருக்குன்னா எனக்கு கீழே சொல்லுங்கள், நான் அதை ரிவ்யூ பண்ணுறேன். மற்றபடி மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஹைப் தட்டி விட்டுருங்க, வெரி வெரி யூஸ்ஃபுல். ஓகேங்க, நான் உங்களை திருப்பியும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள்.